தந்தையார் தெரிவித்த பிரகாரம் சுயவரத்திற்கு தயாராக வந்துவிட்டோம். இருந்தாலும் மனக்கோலத்தோடு வந்துவிட்டேன். எனது தமையன் எங்கு? அண்ணா வணக்கம். ஆசீர்வாதம் தங்கா. நமது தந்தையார் தெரிவித்த பிரகாரம் வந்துவிட்டோம் அண்ணா. ஆமாம், அனைத்து நாட்டு மன்னர்கள் வந்து விட்டார்களா? வந்து விட்டார்கள் அண்ணா. இவாள் யார் என்று தெரிந்து கொள்ளலாமோ? இவர்தான் நீல மகாராஜா. அம்மா துரியோதன மகாராஜாவின் வலதுகரம் போன்ற சீரிவர சுட விளக்குது. இவர்தான் ஜல்லிகள் மகாராஜா. மகாராஜா யார பாத்துக்க தாண்டவாடா அவமானம் அவமானம். சகுனி மாமா இவன் சொல்லிட்டு இவன்தாம்மா. அனைத்து நாட்டு மன்னர்களும் வந்திருக்கின்றார்கள். தயாராக வந்துள்ளார்கள். ஆனால் என் மனதில் இருக்கும் அந்த மனவாளரை காணவில்லை. செய்யுமாறு நிச்சயமாக வருவார் அம்மா. ஒருவேளை மாதா செய்தது மக்களுக்கு என்று சொல்வார்களே, ஒருவேளை இப்படி இருக்குமா? அந்த பாண்டு செய்த வீணையோ மமகராக விளங்கக்கூடிய பாண்டு செய்த வினையாக இருக்குமா? அல்லது ஒருவேளை அந்த குத்து செய்த வீணையோ மற்றவர் எல்லாருக்கு அந்த குந்தமா செய்த பாவமாக இருக்குமா? இப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதம்மா. வருவார் வருவார் என்று வழிமையில் வீழ்வத்தை காத்திருந்தால் அன்னவர் வருவதை போல் தெரியவில்லையே. சகிமார்களே அம்மா, என் மஞ்சாது இந்த மங்கையில் ஒருத்துக்காக மலையாளோ
நான் போக போறோம் என்றவர் இருந்தாரானால் இந்த துஞ்சாவு கமர்வாலை பார் இந்த சுழபரும் நான் எண்ணிய எண்ணமாது எப்படி முடியும் அம்மா இந்த ஒரு பெண்ணுக்காக காடு மலை செடி கொடி எல்லாம் தாண்டி போக வேண்டும் என்று ஒருவேளை அவர் வராமல் விட்டுவிட்டால் இந்த சுழவரம் என்னாகும்? நான் எண்ணிய எண்ணம் எப்படி அம்மா நடைபெறும்? அம்மா நீங்க எண்ணிய எண்ணம் எல்லாம் நிறைவேறும் அம்மா. நிச்சயமாக அவர் வருவார். காடுமேல் எல்லாம் தாண்டி வருவார் அம்மா. பொறுத்திருந்து பார்க்கலாம். வருவாரா? உண்மையாக வருவார் அம்மா. ஒருவேளை வரவில்லை என்றால் அம்மா நாட்டின் திருவரானா அவர் இருந்தாரானால் நமது கல்யாண சேது கட்ட மாதிரத்தில் அந்த கீர்த்தியார் வருவார் கண்டார் கீர்த்தியார் வருவார் கண்டார் கீர்த்தியார் வருவார் கண்டார் Ama